வடிவேலு அவர்கள் உதயநிதி பிறந்த நாளுக்கு வந்து பேசுறாரு. ஓகே. நீங்க வந்தீங்களா? பேசுனீங்களா? போனீங்களான்னு இருக்கணும். அத விட்டுட்டு தளபதிய பத்தி ஏன் இழுக்குறீங்க? ஏற்கனவே உங்க மேல எல்லாரும் கொலகான்ல இருக்கிறோம் கண்டிப்பா. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு மீது நீங்க பேசினது இன்னும் மறக்க முடியாம, சரி ஏதோ ஓகே. அப்படின்ற மாரி இப்போ போயிட்டுருக்காங்க. யாரும் மறந்துட்டுலாம் இல்ல நீங்க பண்ணத. சரி சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ வந்து யார் கையிலும் செல்லு இல்ல. அந்த அளவுக்கு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாங்க. அதனால இப்போ பல பேர் வந்து கஷ்டத்துல தான் இருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் நம்பி அவர் ஒரு குடிகாரன் அப்படின்ற மாரி அப்போ வந்து அந்த அளவுக்கு தெரியல. அப்படியே நம்பிட்டாங்க எல்லாம் மக்கள் எல்லாம். ஒரு காமெடினா பார்த்துட்டாங்க. நீங்களாம் சொன்னத நெனச்சு மீடியாக்கள் எல்லாம். ஆனா இப்போ அதெல்லாம் நெனச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க எந்த நம்பிக்கையில திரும்பவும் அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து பண்ண பார்க்குறீங்க? இல்ல நீங்க வந்து சொன்னாவே வந்து நம்பிடுவோமா? ம். எதுக்காக இந்த மாரி உங்களுக்கு தேவையில்லாத வேலை? டிஎம்கேக்கு முட்டு குடுக்குறீங்களா? வரீங்களா? ஓட்டு கேட்டீங்களா? அதோட கெளம்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை. ஆல்ரெடி மரியாதையே இல்ல. எல்லாம் போயிடுச்சு. திரும்பவும் வந்து நீங்க தளபதிய தொட்டீங்க. உங்க கட்டமே முடிஞ்சிச்சு. இப்போ தான் சினிமால தான் வர முடியாம இருக்குது. அப்புறம் வெளியிலே வர முடியாத மாரி ஆயிடும். எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை? ம். வந்தீங்களா? நடிச்சீங்களா? சரி போனீங்களா? ஆதரவு குடுக்குறதுனா குடுங்க. உங்கள யாரும் வேணான்னுலாம் சொல்லல. கட்சியில கூட நில்லுங்க. சீட்டு கூட வாங்குங்க. ஜெயிங்க. ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க. ஆனா தளபதிக்கு எதிரா நீங்க வந்தீங்க பார்த்தீங்களா? அங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க வந்து மக்கள்லாம் ஒரு முட்டாளு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சரியான பதிலடி கண்டிப்பா குடுக்க தான் போறோம். நீங்க வேணா சும்மா வந்து நீங்க தளபதிக்கு எதிர்ல ஏதாச்சும் ஒண்ணு பேசி பாருங்களேன். நீங்க சும்மா தான் வந்து பேசி பாருங்களேன். மக்களுக்கு எதிர்ல நீங்க உங்க படமே ஓடாதுங்க. நான் சொல்றேன் பாருங்க. உங்க படமே ஓடாது. இருக்கிற மரியாதைய காப்பாத்திங்க தயவு செஞ்சு. பணம் தான் முக்கியம் அப்படின்னு நெனச்சு நீங்க வந்தீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கண்டிப்பா முடிஞ்சிச்சு. என்னங்க இது விஜயகாந்த் அவர்களை பற்றி அவ்வளோ பேசிட்டு எப்படி ஒரு மனுஷனால் திரும்பவும் வந்து விஜய் அவர்கள் பண்ண தப்பு கொஞ்சமாச்சும் உணர்றீங்களா? அந்த மனுஷன் விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்களா? அதுக்கு பதிலாக சொல்லுங்கள். எங்கேயோ கடந்திருப்பீங்க. அவர் சரி நீங்கள் பண்ண துரோகத்தையும் தாங்கிட்டு அந்த மனுஷன் அவர் உங்களுக்கு எதுவும் பண்ண தெரியாமல் இருந்துச்சா? விஜயகாந்த் அவரால் உங்களை எதுவும் பண்ண முடியாதா? சரி விடு போட்டோம் பொழைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு.